பட் இங்கே என்ன சேலஞ்சுன்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களை கை வைக்க முடியாத மாதிரி நீங்கள் ஒரு வேலையை பார்க்கணும். இன் ஃபிலிம்ஸ். ஃபிலிமில் ஓகே ஓகே. அந்த ஸ்பேஸ் அவருது தான். ஆனால் அவருக்கான ஸ்பேஸை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ண விடாமல் நீங்கள் உங்கள் வேலையை காட்டணும். ஸோ அதுதான் ஒரு ஆக்டருக்கு இருக்கிற சேலஞ்ச். நீங்கள் கரெக்டாக அந்த மூடு அது இது வாட்எவர் ஹி வாண்ட்ஸ் அதுலேருந்து இன்னும் பெட்டராக நீங்கள் கொடுக்கும்போது தான் அவர் கை வைக்க மாட்டார். அவருக்கு அது தேவையானது வந்துடும். தேவையோட பெட்டராக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி லைக்கணும். அந்த வேலையை செய்கிறது தான் இங்கே ஃபிலிமில் வந்து இயக்குனர் டைரக்டரோட ஆக்டர்ஸோட வேலை. ஸ்டேஜில் வந்து அவன் தான் ராஜா. அவன் க்ரியேட் பண்ணுறது தான். நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாடகம் பண்ணுறீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 தடவை 4 தடவை 10 தடவை சில நாடகங்கள் நாங்கள் 100 தடவை அப்படிலாம் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் டைரக்டரோட அந்த எத்திக் பார்ட்டோட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க இல்லையா? அவர் ஒன்று கொடுத்துருக்காரு, அவர் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, அது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த ஒரு மொனாட்னஸ்னு ஒன்று வரும். இந்த மொனாட்னஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஒரு மொனாட்னஸ் ஒன்று வரும். அது எல்லா இதுலேயும் அது இருக்கும்ல. அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு ஆக்டர் வந்து அங்கே லிபர்ட்டி எடுத்துக்குவான். அந்த மொனாட்னஸை பிரேக் பண்ணுறதுக்கு அவன் கிரியேட் பண்ணுவான் சில விஷயத்தை. சின்ன நியூவான்சஸ் பண்ணுவான். சில சீனையே வந்து வேற ஒரு அர்த்தத்துக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. அது அவனுக்கான ஸ்பேஸ் அது. அப்போது அங்கே அவன் டைரக்டராக இருக்கான். டைரக்டர் போயிட்டார், அவ்வளோதான். இப்போ இங்கே தான் இவன் தான் டைரக்டர். ஏன்னா அந்த பிளாட்டையும் அவன் கெடுத்துடக்கூடாது. ஆனால் எத்திக்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் மாற்றிடக்கூடாது. ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. அதை மீறி அவன் ஒன்று பண்ணிட முடியாது. பட் அதுக்குள்ளே யூ கேன் மேக் என்டையர் ஒரு ஃப்ரீடம் எடுத்துகிட்டு அவன் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் மேஜிக் பண்ணலாம். அதுக்குள்ள அந்த மேஜிக் வில் சக்சீட் ஆர் நாட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். பட் த ஃப்ரீடம் ஆஃப் ஆக்டர் இஸ் தேர். ஸோ அதனால எனக்கு வந்து அங்கே அப்படி ஒரு கெத்தாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல். ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஆமாம்ல, இங்கே ஒரு மேட்ரு இப்படி ஒன்று இருக்குது, பட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் தேர் அப்படின்றது ஒரு ரொம்ப கிளியரான ஒரு புரிதல்.